தீய சக்தியா இருந்த கருணாநிதிய ஒரு தூய சக்தியா இருந்து புரட்சி தலைவர் எதிர்த்தாரு. புலிகள் பேரை சொல்லி கட்சியை வளர்த்த கருணாநிதி மாறி இல்ல நம்ம புரட்சி தலைவர். ஈழம் பிரச்சனைக்கு புலிகளுக்கு பொருள் கொடுத்து நிதி கொடுத்து உதவுனவர் புரட்சி தலைவர். இப்ப பின்னாடி சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காது கேட்காத அவங்க அம்மா இறங்கி வந்து, டேய் முட்டாப்பையன, அதுக்குதான் நான் சொன்னேன் திருந்த வண்டியில குடும்பத்தோட வரக்கூடாதுன்னு. என்னதான் திருடிட்டு வந்தீங்களான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் குடும்பமா வராங்க, வகை வகையா விளம்பரம் தராங்கன்னு நம்பி ஸ்டாலின் கிட்ட ஏமாந்து போய் இன்னைக்கு முழிக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ல கூட 5-6 அயோக்கியனுங்க தான் இருப்பாங்க. ஆனா திமுகல ஒட்டுமொத்த பசங்களும் அயோக்கியங்களா இருக்காங்க. போதையின் பாதையில போகாதீங்க பிள்ளைகளே, தந்தையாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்னு விக்கு வச்சுக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்றாரு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்ல? கருணை பத்தி கசாப் கடைக்காரன் பேசுறதா? அடுத்த தேர்தலுக்கு ரேஷன் கடையில நாங்க குவார்டர் தருவோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க திருட்டு பசங்க. இந்த விடியலாட்சிக்கும் இவங்க வெத்து விளம்பரத்துக்கும் ஸ்டாலினோட விக்குக்கும் கொஞ்ச நாள்ல வேலை இல்லாம போயிடும். அவங்க தத்திய பையனை அமைச்சராக்குறாங்க, துணை முதல்வர் ஆக்குறாங்க. மத்தபடி அவங்க எந்த சாதனையும் செய்யல. இந்த முறை மக்கள் கிட்ட சுடுறதுக்கு திமுக கையில எந்த வடையும் இல்ல. பிஜேபியோட பி டீம் யாருன்னு சொல்லுங்க. ஆனா கதிரானந்த் வீட்டுல ரைடு விட்டதும் துரைமுருகன் ஓடி போனாரு டெல்லிக்கு. ஏன்னா அவரோட தலைவன் கருணாநிதியே வீல் சேர்ல டெல்லிக்கு பறந்து போய் பொண்ண தீஹார்ல இருந்து காப்பாத்துறதுக்கு சோனியா காந்தி கால்ல விழுந்து, சோனியாஜி பேட்டிஜி 2G ராஜாஜி காப்பாத்துங்க ஜீனு கெஞ்சி கொன்றானவர். திருட்டு திமுக காரங்க பேசி பேசிய மக்களை ஏமாத்துவாங்க, மாயாஜால பேச்சு பேசுவாங்க. திமுக எந்த வேஷத்துல வந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. கல்லூரியில பாலியல் வன்கொடுமையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பிரியாணி கடையில ஓசி பிரியாணிக்கு சண்டையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஸ்டாலின் ஒன்னும் சலைச்சவர் இல்ல. அவர் கைதானது மிஸ்ஸா கேஸ்லயா இல்ல உஷா கேஸ்லான்னு இன்னும் கூட மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. நமது புரட்சி தலைவர் மனித உருவத்துல வாழ்ந்த தெய்வம், கடவுள் பெற்றெடுத்த தலைவர், ஏழைகளின் இறைவன் அவர். அள்ளிக் கொடுப்பதில் வள்ளல், சொல்லிக் கொடுப்பதில் வாத்தியார். தொண்டையில குண்டடி பட்டாலும் துண்டு சீட்டு தேடாத முதல்வர், குரலில் தடுமாற்றம் இருந்தாலும் கொள்கையிலே தடுமாறாமல் வாழ்ந்த தலைவர், பெண்கள் மனதில் பொன்மன செம்மல், ஏழை மக்களுக்கு என்றென்றும் மன்னாதி மன்னன் நமது புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் பிறந்த நாள் கூட்டத்தில் பேசணும்னாலே ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும். அதுலயும் அண்ணன் கேடிஆர் அவர்கள் முன்னாடி பேச போறோம்னு நினைச்சா இன்னும் அதிக எனர்ஜி கிடைக்கும். இன்னைக்கு நிஜமாவே தென் மாவட்டத்தில் பேசணும்ன்றதுக்காக அண்ணன் கேடிஆர் அவர்கள் தலைமையில பேசணும்ன்றதுக்காக இந்த முறை நானே கேட்டு வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். புரட்சி தலைவர் அவரை பத்தி பேசணும்னா ஒரு மீட்டிங் பத்தாது, ஒரு மேடை பத்தாது. ஒரு தலைவர் மறைஞ்சு 38 வருஷம் ஆனாலும் ரோட்ல அவர் படம் வச்சு மாலைய போட்டு மக்கள் சொந்த காசு செலவு பண்ணி அவரோட பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடுறாங்கன்னா அவர் வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல, வரலாறு. நம்ம புரட்சி தலைவர் தமிழக மக்களை காக்கிறதுக்காக, தமிழ் மக்கள் பக்கம் நிக்கணும்ன்றதுக்காக, தமிழக மக்களின் உரிமைகளுக்காக மக்கள் இயக்கமான இந்த அதிமுகவை ஆரம்பிச்சார். தலைவர் இந்த இயக்கம் ஆரம்பிச்சப்போ ஆதாயத்தை தேடினவங்க எல்லாம் கருணாநிதி கூட இருந்துட்டாங்க. அண்ணா வழியில நடந்தவங்க எல்லாம் புரட்சி தலைவர் கூட வந்துட்டாங்க. வெற்றி மேல வெற்றி தான் புரட்சி தலைவருக்கு. தமிழ்நாட்டில் தீய சக்தியா இருந்த கருணாநிதி
ஜமீன்தார் முறைய ஒளிச்சவர் புரட்சி தலைவர், கிராமத்துக்கு கிராமம் விஏஓ கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர், வேலை வாய்ப்புக்காகவும் கல்வி வசதிக்காகவும் கிட்டத்தட்ட 4000 பஸ் ரூட் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர். மகளிர் சிறப்பு பேருந்து ஆரம்பிச்சவரே புரட்சி தலைவர். இன்னைக்கு எத்தனையோ வருமானங்கள் இருக்கு அரசாங்கத்துக்கு. இத்தனை வருமானம் இருக்கும் போது பெண்களுக்கு எதுவுமே செய்யாம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் எல்லாம் புரட்சி தலைவர் கிட்ட பாடம் எடுக்கணும். அரசாங்கத்துக்கு எந்த வருமானமும் இல்லாத போது கூட விதவைகளுக்கும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பென்ஷன் கொடுத்தவர் புரட்சி தலைவர். தமிழ்நாட்டு விவசாயிகளை வச்சு அரசியல் செஞ்சவங்க யாரும் தமிழக விவசாயிகளுக்கு துரும்பையும் கிள்ளி போடல. புரட்சி தலைவர் காலத்திலேயே அதிமுக தான் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்து செருப்பு கொடுத்து மத்திய உணவு சத்துணவா மாத்தி பசங்களுக்கு சோறு போட்டு படிக்க சொன்னதே புரட்சி தலைவர். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில எவ்வளவு சிறப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர். இன்னைக்கு தெருக்கு 10 இன்ஜினியரிங் காலேஜ், மாவட்டத்துக்கு 1000 கல்லூரி இருக்குன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர். அந்த காலத்துல பெண்கள் ஸ்கூல் வரைக்கும் தான் படிப்பாங்க, ஆரம்ப கல்வி வரைக்கும் மட்டும்தான். பெண்கள் மேல் படிப்பு படிக்கணும்ன்றதுக்காக பியூசி முறையை உடைச்சு 12வது வரைக்கும் ஸ்கூல்ல படிங்க, அதுக்கப்புறம் கல்லூரியில படிங்கன்னு கல்வியை சீரமைச்சவர் புரட்சி தலைவர். இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனையோ விஷயங்கள் செஞ்சவர் புரட்சி தலைவர். தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழர்களுக்கு மட்டும் இல்ல, உலக தமிழர்களுக்கே எவ்வளவோ செஞ்சிருக்காரு. தமிழன் பேரை சொல்லி புலிகள் பேரை சொல்லி கட்சியை வளர்த்த கருணாநிதி மாறி இல்ல நம்ம புரட்சி தலைவர். ஈழம் பிரச்சனைக்கு புலிகளுக்கு பொருள் கொடுத்து நிதி கொடுத்து உதவுனவர் புரட்சி தலைவர். மத்திய அரசாங்கத்துக்கு பயந்து பிரபாகரன் தாயாருக்கு மருத்துவ உதவி கூட பண்ணாம தமிழகத்துல கால் வைக்க விடாம அப்படியே திருப்பி அனுப்பிச்சவர் கருணாநிதி. ஆனா மத்திய அரசாங்கம் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் நம்பி வந்த போராளிகளை நாடு கடத்த மாட்டேன்னு உறுதியா இருந்தவர் புரட்சி தலைவர். அப்படி வாழ்ந்த புரட்சி தலைவரோட இடத்தை பிடிக்கணும்னு துடிக்கிற அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு செய்தி சொல்ல விரும்புறேன். 1962 பிரதமர் நேரு சீன படையெடுப்பை தடுக்க சமாளிக்க நாட்டு மக்கள் கிட்ட நிதி கேட்டார், ரேடியோல பேசினார். அந்த செய்தி கேட்ட உடனே புரட்சி தலைவர் 25,000 ரூபாய்க்கு செக் எழுதி அப்போ முதல்வராயிருந்த கர்ம வீரர் காமராஜர் வீட்டுக்கு போனார். அப்ப காமராஜர் வீட்டுல இல்ல, ஐயா ஊருக்கு போறாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாருன்னு சொன்ன உடனே புரட்சி தலைவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காமராஜரை நேர்ல பார்த்து 25,000 ரூபாய்க்கு செக் கொடுத்து, ஐயா இது முதல் பணம், மீதி பணம் சீக்கிரம் கொடுத்துடுவேன்னு சொன்னார். அப்ப புரட்சி தலைவர் இருந்தது திமுகவோட பிரதான எதிரி காங்கிரஸ். ஆனா கட்சி வேறுபாடு பார்க்காம நாட்டை காப்பாத்துறதுக்காக நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர். அப்ப அவர் மொத்தமா கொடுத்த நிதி 75,000 ரூபாய். இது கறி இட்லி கதை மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த கதை உண்மையில நடந்தது. பிரதமர் நேரு புரட்சி தலைவரை பாராட்டி எழுதின லெட்டர் கூட இன்னும் இருக்கு. இப்படி வாழ்ந்த புரட்சி தலைவர் எங்க? இன்னைக்கு அவர் மாதிரி ஆசைப்படணும்னு, அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எங்க? 100 கோடி சம்பளம் வாங்குறவங்க கூட அவங்க வாங்கின சொகுசு காருக்கு வரி கட்டாம கவர்மெண்ட் கிட்ட சலுகை எதிர்பார்க்கும் போது சம்பாதிச்ச மொத்த காசையும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் கொடுத்தவர் புரட்சி தலைவர். அவர் எங்க? புரட்சி தலைவர் மாதிரி ஆகணும்னு யார் வேணும்னாலும் ஆசைப்படலாம். ஆனா புரட்சி தலைவர் மாதிரி வாழ புரட்சி தலைவரால மட்டும்தான் முடியும்.
ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்றது பேர் இல்ல, அது தமிழக மக்கள் நெஞ்சில் வாழ்ற மந்திரம். இனிக்கும் தமிழக மக்களை வாழ வைக்கிற இரட்டை இலையின் மூல மந்திரம் எம்ஜிஆர். அதிமுக மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், மக்களுக்காகவே ஒவ்வொரு நொடியும் துடிச்சுக்கிட்டு இருக்கிற இயக்கம். இது மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனா என்ன பண்றது, எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சில சமயங்கள்ல நம்ம ஏமாறதா செய்வோம். உங்க எல்லாருக்காகவும் கொற்ற மலையில எனக்காக இருந்ததுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புறேன். ஒரு கார்ல ஒருத்தர் அவரோட மனைவியையும் அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அந்த கார் போக போக பின்னாடியே போலீஸ் ஜீப் ஒண்ணு வந்தது. அந்த காரும் போய்கிட்டே இருக்கு, பின்னாடி அந்த போலீஸ் ஜீப் வந்துகிட்டே இருக்கு. கார் எங்கேயுமே நிக்கல, போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல போலீஸ் ஜீப் அந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து நிக்குது. இப்ப பயந்துகிட்டே அந்த கார் ஓட்டுனவர் நடுக்கிக்கிட்டே கீழே இறங்குனார். இப்ப போலீஸ் கிட்ட போய், சார் சார் நீங்க பயப்படாதீங்க, நீங்க ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுறீங்க, எல்லா சிக்னல்லையும் நின்னீங்க, வேகமா வண்டி ஓட்டல, இண்டிகேட்டர் போட்டு வண்டியை திருப்புறீங்க, அதனால கரெக்டா வண்டி ஓட்டுறவங்களுக்கு நாங்க ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப சந்தோஷத்துல அந்த டிரைவர், ரொம்ப தேங்க்ஸுங்க, இத வச்சு நான் லைசன்ஸ் எடுத்துடுறேன்னு. இப்ப போலீஸ்காரங்க ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறியா, அது கேஸ் ஆச்சே அண்ணாங்க. உடனே பதட்டப்பட்டு அவரோட மனைவி இறங்கி வந்து, சார் சார் நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க, அவர் குடிச்ச போதையில ஏதோ உளர்றாருன்னு. என்னது, குடிச்சு வண்டி ஓட்டுறீங்களா, அதுவும் கேஸ் ஆச்சான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆனாங்க. இப்ப பின்னாடி சீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காது கேட்காத அவங்க அம்மா இறங்கி வந்து, டேய் முட்டா பையனே, அதுக்குதான் நான் சொன்னேன் திருடின வண்டியில குடும்பத்தோட வரக்கூடாதுன்னு. என்னதான் திருடிட்டு வந்தீங்களான்னு போலீஸ்காரங்க ஷாக் ஆகி மயங்கி விழுந்துட்டாங்க. இதே மாதிரிதான் எப்படி போலீஸ்காரங்க சொகுசு கார்ல போறாங்க, குடும்பத்தோட போறாங்க, நல்லவங்க போல இருக்குன்னு நம்பி ஏமாந்துட்டாங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் குடும்பமா வராங்க, வகை வகையா விளம்பரம் தராங்கன்னு நம்பி ஸ்டாலின் கிட்ட ஏமாந்து போய் இன்னைக்கு முழிக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ல கூட 5-6 அயோக்கியனுங்க தான் இருப்பாங்க. ஆனா திமுகல ஒட்டுமொத்த பசங்களும் அயோக்கியனுங்களா இருக்காங்க. இப்ப எல்லாம் டிவி திறந்தாலே ஒரு விளம்பரம் வருது. போதையின் பாதையில போகாதீங்க பிள்ளைகளே, தந்தையாக மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்னு விக்கு வச்சுக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்றாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு ஞாபகம் வருது. உங்களுக்கு ஞாபகம் வருதா? சிவராஜ் சித்த வைத்தியசாலை அட்வர்டைஸ்மெண்ட். அதுல ஒரு தாத்தா, பேராண்டிங்களா வாழ்க்கை அழிச்சுக்காதீங்கடா, தாத்தா நான் இருக்கேன்டா, என்கிட்ட வாங்கடான்னு அழிஞ்சுக்கிட்டே பேசுவாரு. அதே மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு ஸ்டாலினுக்கு வெக்கமா இல்ல? கருணை பத்தி கசாப் கடைக்காரன் பேசுறதா? ஒவ்வொரு பண்டிகை முடிஞ்சதும் இன்னைக்கு 400 கோடிக்கு சரக்கு வித்தது, 500 கோடிக்கு சரக்கு வித்ததுன்னு பேப்பர்ல பெருமை பீத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். நாடு அந்த அளவுக்கு கெட்டு நாசமா போகுது. இதுல போதையில்லா தமிழகம்னு அவங்க விளம்பரம் தராங்க. ஏன் போதை பொருள் லிஸ்ட்ல இருந்து இவங்க சாராயத்தை எடுத்துட்டாங்களா? பார்த்து மக்களே, அடுத்த தேர்தலுக்கு ரேஷன் கடையில நாங்க குவார்டர் தருவோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க திருட்டு பசங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஓட்டு போட்டா 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னா மக்கள் ஏமாந்துடுவாங்கன்னு நம்பி உங்களுக்கு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. ஜமீன்தார் மனப்பான்மை. 1000 ரூபாய் கொடுத்தா போதும், இவங்களை என்ன வேணுமானாலும் செய்யலாம்னு நினைக்கிற மனப்பான்மை. இவங்களெல்லாம் நம்பாதீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த விடியலாட்சிக்கும் இவங்க வெத்து விளம்பரத்துக்கும் ஸ்டாலினோட விக்குக்கும் கொஞ்ச நாள்ல வேலை இல்லாம போயிடும். நம்ம எடப்பாடியார் திமுக கொடுத்த பெரிய ஷாக் என்ன தெரியுமா? பிஜேபி கூட கூட்டணி முடிச்சுக்கிட்டது. அவங்க எதிர்பார்க்கல.
தெரியும், அதிமுகக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும், அதிமுகக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் மக்களை பயம்படுத்தி ஓட்டு வாங்கினாங்க. இப்போ அப்படி பேச முடியாது இல்ல, பயம்படுத்த முடியாது, ஓட்டு வாங்க முடியாது. அப்போ செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கணும். திருட்டு திமுக என்ன சாதனை செஞ்சாங்க? அவங்க தத்திய பையனை அமைச்சராக்குறாங்க, துணை முதல்வர் ஆக்குனாங்க. மத்தபடி அவங்க எந்த சாதனையும் செய்யல. இந்த முறை மக்கள் கிட்ட சுடுறதுக்கு திமுக கையில எந்த வடையும் இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சொல்லுங்க, பிஜேபியோட பி டீம் யாரு? கருணாநிதி படம் திறந்தாங்க. கருணாநிதி படத்தை திறந்தது சோனியா காந்தியோ மன்மோகன் சிங்கோ இல்ல, ராம்நாத் கோவிந்த். கருணாநிதிக்கு சிலை திறந்தாங்க. அந்த சிலையை திறந்தது ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ கிடையாது, வெங்கையா நாயுடு. இப்போ கருணாநிதிக்கு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டாங்க. அதை வெளியிட்டது ப. சிதம்பரமோ இளங்கோவனோ கிடையாது, ராஜ்நாத் சிங். இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியோட பி டீம் யாருன்னு சொல்லுங்க. திமுக ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு பிஜேபிக்கு பி டீமாவும் இருக்கும், பி டீமாவும் இருக்கும். எங்க அமைச்சர்கள் மேலையும் கேஸ் போட்டாங்க, ரைடு விட்டாங்க. ஆனா ராவோட ராவா யாரும் டெல்லிக்கு ஓடி போல. ஆனா கதிரானந்த் வீட்டுல ரைடு விட்டதும் துரைமுருகன் ஓடி போனாரு டெல்லிக்கு. அவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா அவரோட தலைவன் கருணாநிதியே வீல் சேர்ல டெல்லிக்கு பறந்து போய் பொண்ண தீஹார்ல இருந்து காப்பாத்துறதுக்கு சோனியா காந்தி கால்ல விழுந்து, சோனியா ஜி, பேட்டி ஜி, 2G, ராஜா ஜி காப்பாத்துக்க ஜின்னு கெஞ்சி பண்றானவர். டேஞ்சர்னு வந்துட்டா திமுக டெல்லிக்கு போய் கால்ல விழுந்து சரணாகதி கேட்கிறது இந்த ஊரே அறிஞ்ச ஒரு உண்மை. அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், தமிழ்நாடு எவ்வளவு அமைதியா இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல எனக்குமே ஏழை மக்களோ நடுத்தர வர்க்கமோ பால் விலை ஏறிடுச்சு, விலைவாசி ஏறிடுச்சு, ஈபி ஏறிடுச்சுன்னு நம்ம அவஸ்தைப்பட்டதே இல்ல. வசதின்றது கடன் மேல கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி போன் வாங்குறதோ பைக் வாங்குறதோ கிடையாது. மாச கடைசியில கூட சொந்தக்காரங்க வந்தா, சனி ஞாயிறு வந்தா நல்ல நாள்ல கறி எடுத்து எல்லாருக்கும் சோறு போட்டு சந்தோஷப்படுறதுதான் வசதி. ஆனா தமிழ்நாட்டு மக்களை திமுக இன்னைக்கு அப்படி வச்சுக்கலையே. எல்லா பணத்தையும் சுரண்டி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து தமிழக மக்களை மட்டும் இலவசங்களுக்காக ஏங்க வைக்கிற நிலைமையில தானே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இது வெறும் காட்சி, வெத்து விளம்பர ஆட்சி, விடியாத ஆட்சி, வெக்கப்பட வேண்டிய ஆட்சி, வேதனைப்பட வேண்டிய ஆட்சி, பெண்களை கெடுக்கப்படுற ஆட்சி, கேள்வி கேட்டா ஒடுக்கப்படுற ஆட்சி, சனாதனம் சமாதியான ஆட்சி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆட்சி இந்த வெத்து விளம்பர ஆட்சி. இன்னைக்கு பால் விலையில இருந்து பருப்பு விலை வரைக்கும் ஏத்திட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னையா செஞ்சீங்கன்னு கேட்டா ஒரு அமைச்சர் கூட வாய திறக்க மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு அமைச்சர் கூட இவ்வளவு கடன் வாங்கினீங்களே மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா ஒருத்தங்க பதில் சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்க, அதே நம்ம ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல அமாவாசை பௌர்ணமிக்கு கூட 5000 கொடுங்க, 10,000 கொடுங்கன்னு ஸ்டாலின் சீனை போட்டுட்டு இருந்தார். இப்போ ஸ்டாலின் உங்களுக்கு என்ன தராரு? தமிழனுக்கு தமிழ் பண்டிகை பொங்கலுக்கு பணம் கொடுத்தாரா? பைசா கொடுத்தாரா? பொங்கலுக்கு காசு கேட்டா இல்லன்றாரு. மக்களுக்கு நல திட்டங்களை கொண்டு வாங்கன்னா காசு இல்லன்றாரு. உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு காசு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. ஆனா கண்ணாடி பாலம் கட்டுவாரு, எழுதாத பேனாக்கு கடல்ல பேனாக்கு செலவைப்பாரு, கனிமொழிக்கு சங்கமம் நடத்துவாரு, பையனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவாரு. பொங்கலுக்கு காசு கொடுக்க துப்பு இல்ல, கேட்டா கஜானால துட்டு இல்ல. என்ன பண்ணிருக்காரு உங்களுக்கு? யோசி
பிரச்சனைகளை தீர்க்க இஷ்டத்துக்கு நடத்துற கவர்மெண்ட் இது. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ போல யாரும் இல்லடான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த வரிகள் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காகவே எழுதப்பட்ட வரிகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அம்மாவோட ஆட்சி காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்தது? ஏழைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததா? தமிழ்நாட்டு பெண்கள் மேல யாராவது கை வச்சிடுவாங்களா? யாராவது சங்கிலி அறுக்கிறதுக்கு கழுத்து அறுத்துடுவாங்களா? ஜாதி சண்டை போட முடியுமா? மொழி பிரச்சனை கொண்டு வர முடியுமா? அமைதி பூங்காவா இருந்தது தமிழ்நாடு. எங்க அம்மா, நம்ம அம்மா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தன் இறுதி மூச்சு வரைக்கும் ஒளிச்சு 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 உசுர் விட்டவங்க. அந்த அம்மாவோட ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டுல வந்தா மட்டும்தான் தமிழக மக்களை காப்பாற்றப்படுவாங்க. புரட்சி தலைவரோட பிறந்த நாள்ல நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம். அம்மாவோட ஆட்சி, புரட்சி தலைவரோட நல்லாட்சி, அதிமுகவோட ஆட்சி, அண்ணன் கேடிஆர் தலைமையில நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வரா வந்து தமிழக மக்களை காப்பாற்றணும்னு நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம். திருட்டு திமுக காரங்க பேசி பேசிய மக்களை ஏமாத்துவாங்க, மாயாஜால பேச்சு பேசுவாங்க. திமுக எந்த வேஷத்துல வந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. நாடு எப்படி இருக்கு, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண் கல்லூரிக்கு போனா அது கல்வி புரட்சி, ஒரு பெண் கல்லூரிக்கு போனா அது சமூக புரட்சி. அதே ஒரு திமுக காரன் கல்விக்கு போனா அது பாலியல் வன்புணர்ச்சி. ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பாட்டு பார்த்த சமீபத்துல. யாரா அந்த பையனு கேட்டா நான் தான் அந்த பையன். அந்த பாட்டுல வர்ற மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும், அட்டகாசங்கள் நடந்தாலும், அராஜகங்கள் நடந்தாலும் யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வெளியில வந்து நிக்கிறான். கல்லூரியில பாலியல் வன்கொடுமையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பிரியாணி கடையில ஓசி பிரியாணிக்கு சண்டையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி கொலையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். செயின் அறுக்கிறாங்களா, வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறாங்களா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். காதல் பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்தா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஆழ்கடத்தல் கேஸா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். கஞ்சா கடத்தல் கேஸா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். போக்சோ கேஸா, யாரா அந்த பையன் யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். ஜாதி பிரச்சனையா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். பொம்பளை போலீஸ் கிட்ட தகராறா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு திமுக காரன் வந்து நிக்கிறான். நடிகைக்காக விஷம் குடிச்சானா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையனு ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறான். இந்த திமுக காரன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? பாடாய் வாய். மக்கள் ரொம்ப தான் உஷாரா இருக்காங்க, ஆனா எப்படி ஏமாந்தாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்படி திமுக கட்சிக்காரங்க எல்லாருமே குற்றவாளிங்கன்னு நான் சொல்லல. ஆனா குற்றங்கள் நடக்கிற எல்லா இடத்திலையும் எப்படி ஒரு திமுக காரன் இருக்கான்றதுதான் கேள்வி. இந்த அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் எதிர்த்து போராட எதிர்கட்சிக்கோ எந்த கட்சிக்கோ அனுமதி கிடையாது. வரலாறுல சிறப்பு மிக்க ஒரு கல்லூரியில ஒருத்தன் செர்வரேறி குதிச்சு அங்க படிக்கிற மாணவிய ஒருத்தன் பலாத்காரம் பண்றா. அந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு அனுமதி இல்ல. சக மாணவிக்கு நடந்த கொடுமைய தட்டி கேட்கறதுக்கும் நியாயத்தை கேட்கறதுக்கும் மாணவர்கள் போராடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு
அனுமதி இல்ல, காலேஜ்ல சிசிடிவி இல்ல, போதுமான பாதுகாப்பு இல்ல, கேமரா இல்லன்னு ப்ரொஃபசர்ஸ் போராடுறாங்க, அவங்களுக்கு அனுமதி இல்ல. ஆனா இவங்க எழுதி கொடுத்த ஜால்ரா பஜனை பாட்டு பாடாம வெளிநடப்பு செஞ்சாரு கவர்னர்னு அவருக்கு எதிராக கவர்னர் மாளிகை முன்னாடி போராடுறதுக்கு திமுகவுக்கு அனுமதி இருக்கு. எதுக்கு போராடணும், எதுக்கு போராடக்கூடாதுன்னு திமுகவுக்கு தெரியாது. வெத்து போராட்டங்களும் விளம்பரம் போராட்டங்களும் பண்றதுல PhD பண்ணவங்க திமுக காரங்க. கருணாநிதி பண்ணாத போராட்டமா, நம்ம பார்க்காத போராட்டமா? ட்ரெயினே வராத தண்டவாளத்துல தலை வச்சு போராடினவர் கருணாநிதி. 1 மணி நேரம் ஒண்ணாவிரதம், அதுவும் ஒரு பெட்டு, 2 தலகாணி, 2 பொண்டாட்டி, 4 ஏசின்னு 1 மணி நேரம் ஒண்ணாவிரதம் இருந்தவர் கருணாநிதி. அப்படி எல்லாம் போராடுறாங்க. அவரோட பையன் ஸ்டாலின் ஒன்னும் சலைச்சவர் இல்ல. அவர் கைதானது மிஸ்ஸா கேஸ்லயா இல்ல உஷா கேஸ்லால இன்னும் கூட மக்கள் எல்லாம் குழம்பி போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் போராட்டத்தை பத்தி பேசுறாங்க. மக்களை திசை திருப்புறதுக்கு உண்மையான போராட்டங்கள் வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக செயற்கையா போலியா எத்தனையோ போராட்டங்கள் இன்னைக்கு திமுக நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 4 வருஷம் ஆள தெரியாத இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போக்சோ கேஸ் எத்தனைன்னு தெரியுமா? இந்த 4 வருஷத்துல மட்டும் 18,518 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பதிவான குற்றங்கள் 18,518. இது எனக்கு 10 நாளுக்கு முன்னாடி கிடைச்ச தகவல். இந்த 10 நாள்ல எத்தனை நடந்திருக்குன்னு தெரியாது. கணக்குல வராம எத்தனை பெண்கள் கொடூரத்துக்கு ஆளாகிறாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க. திமுக கொடுத்த கணக்குப்படியே பெண்கள் ஒரு வருஷத்துக்கு 4,500 பேர் சூறையாடப்படுறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13 பேர். திமுக ஆட்சி காலத்துல பதிவாகிற அத்தனை கேஸ்ல 50% திமுக காரங்க பேர்ல தான் கேஸே கம்ப்ளைண்ட் வருது.